செப்டம்பர் 6ஆம் தேதி 1993ஆம் ஆண்டு, அதாவது 6/9/93ஆம் ஆண்டு அன்னைக்கு ஒருத்தவங்க ஜாதகத்தை கொண்டு வந்தார். அவர் நல்ல அற்புதமான ஜாதகம், அவருடைய ஜாதகத்தை பார்த்துட்டு ரொம்ப அருமையாக இருக்குது, நீங்கள் ஏதாவது தொழிற்கூடம் நிறுவனங்கள்லாம் வச்சு நடத்துகிறீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாங்க, திருவள்ளூர் பக்கத்தில் நம்மளுடைய இது இருக்குது, ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்துலேயும் ஒரு ஃபேக்ட்ரிலாம் இருக்குதுங்க, எல்லாம் சிறப்பாக போயின்ட்டுருக்கு, நான் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்கிறேன், எனக்கு 2 ஆம்பளை பிள்ளைங்க, முதல் பையனுக்கு இப்போ நாங்கள் அதாவது மேரேஜ் பண்ணி வைக்கணும், ஏன்னா பசங்க ரொம்ப தங்கமான பிள்ளைங்க, நான் எப்படி பொறுப்பாக இருந்து முன்னுக்கு வந்தனோ அதே மாதிரி பிள்ளைங்களும் குடும்ப கஷ்டம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் உருவாக்கின தொழிலையும் நல்லா பார்த்துட்டு இருக்காங்க. அந்த 2 ஆம்பளை பிள்ளைங்களுக்கும் நல்ல விதத்தில் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா போதுங்க. ஏன்னா நாம் என்ன தான் பிள்ளைங்களை நல்லா வளர்த்துருந்தாலும் வரக்கூடிய பொண்ணு நல்ல விதத்தில் குடும்பத்தை காப்பாற்றி கொண்டு போகணும், சொத்து பத்தை காப்பாற்றி கொண்டு போகணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மகனுக்காக, முதல் மகனுக்காக ஒரு 4 ஜாதகங்கள், அதாவது பெண் ஜாதகம், எதில் எந்த ஜாதகம் பொருந்தது அப்படின்னு பொருத்தம் பார்க்குறதுக்காக கொண்டு வந்திருந்தாங்க. அதில் ஒரு 3 ஜாதகம் ரொம்ப சுமாராக இருந்தது. 4ஆவதாக ஒரு ஜாதகம் அது ஆயில்யம் நட்சத்திரமாக இருந்தது. அந்த ஆயில்ய நட்சத்திர ஜாதகம் ரொம்ப அருமையாக இருக்குது, இந்த பொண்ணு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்தாங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கும் நல்லது, சொத்து பத்துக்களையும் நல்லா பாதுகாப்பாக கொண்டு வருவாங்க, அதே மாதிரி எல்லார்ட்டையும் அன்பாக ஆதரவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்தேன். அவரும் ரொம்ப சந்தோஷமாக எடுத்துகிட்டு போயிட்டார், அந்த ஜாதகத்தை வாங்கிட்டு போயிட்டார். ஆனால் வீட்டில் எல்லார்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணும்போது ஆளுக்கு ஒன்று சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ஆயில்யத்தை போய் எப்படி நம்ம கல்யாணம் பண்ணுறது, அது மாமியாருக்காகாதே, நான் இருக்கணுமா வேண்டாமா, நீங்கள் எந்த அர்த்தத்தில் இந்த பொண்ணை தேர்ந்தெடுக்கிறீங்க, இல்லை ஜோதிடர் தான் சொன்னார், அவர் சொல்லுவார், உங்களுக்கு எங்கே அறிவு போச்சு அப்படின்னு அவருடைய மனைவி அவங்கள ரொம்ப கொஞ்சம் வருத்தப்பட ஆரம்பித்தாங்க. அப்போ அவர் மறுபடியும் என்கிட்டயே அவங்க மனைவியும் அழைச்சிட்டு வந்தார். அவங்களுக்கு நான் சொன்னேன், ஆயில்யம் நட்சத்திரம் அப்படிங்கிறது ஆதிசேஷனுடைய நட்சத்திரம், திருப்பார்கடலில் பெருமாளையே சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம், அதாவது ஆதிசேஷன் மேலே தான் திருப்பார்கடலில் பெருமாள் படுத்திருக்கார். அப்போது பாதுகாக்கிறது, அடுத்தவங்கள பாதுகாக்கிறது, அடுத்தவங்கள நல்ல விதத்தில் கொண்டு வர்றது, குடும்ப ஒற்றுமையை பாதுகாக்கிறது, இதெல்லாம் அந்த ஆயில்ய நட்சத்திர பெண்ணுக்கு உண்டுங்க. இப்போ லட்சுமண பெருமாள் சுவாமி, அதாவது ராமாயணத்தில் வரக்கூடிய ராமனின் தம்பியாக இருக்கக்கூடிய லட்சுமண நட்சத்திரமும் ஆயில்யம்தான். அவர் எப்படி ராமருக்கு கடைசி வரைக்கும் உறுதுணையாக இருந்தாரோ அதே மாதிரி இந்த நட்சத்திரக்காரங்களும் கணவருக்கு உறுதுணையாக இருப்பாங்க, குடும்பத்தை பாதுகாக்கக்கூடியவங்க இருப்பாங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க அவ்வளோவா ஒன்றும் பெருசாக அதெல்லாம் காதில் வாங்கிக்கல, அரையும் குறையுமா ஒத்துக்கிட்டு போனாங்க. அப்புறமா திருமணம் நடந்தது. இப்போ திருமணம் நடந்து கிட்டத்தட்ட 33 வருடங்கள் ஆகுது. இன்னமும் அந்த பெண் நல்லா குடும்பத்தை நடத்திட்டு போகிறாங்க. அந்த ஆயில்ய நட்சத்திர மருமக மாமியார் நல்லா பாதுகாத்து எல்லாம் ஒத்துமையாக கொண்டு போயின்ட்டுருக்காங்க. 33 வருடங்கள் அந்த ஆயில்ய நட்சத்திர பெண்ணுக்கு திருமணம் முடிந்து ஆகுது. இன்றைக்கி அவங்க மாமியார் ரொம்ப ஆரோக்கியமாக இருந்துட்டுருக்காங்க. நம்முடைய ஜோதிட நூல்களில் ஆயில்யம் மாமியாருக்காகாதுன்னு பெருசாக அதுலேயும் சொல்லப்படலைங்க. ஆயில்யம் ஆதிசேஷனுடைய நட்சத்திரம், குண்டலி சக்தி உள்ள ஒரு நட்சத்திரம். குண்டலின்னா என்ன, அடுத்தவங்களை பாதுகாக்கிறது. அதன் இயல்பாகவே அந்த நட்சத்திரக்காரங்களுக்கு தெய்வ சக்தி இருக்குங்க. அதனால தான் சந்திரன் அந்த வீட்டில் ஆட்சி பெறுறாரு. அந்த குண்டலி சக்தி அவங்களுக்கு இருக்கிறதுனால தான் அடுத்தவங்களை காப்பாற்றுவாங்க. ஆயில்ய நட்சத்திரக்காரங்க பெண்ணாக இருந்தால் கணவரை காப்பாற்றுறது, பிள்ளைங்களை காப்பாற்றுறது, குடும்பத்தை பாதுகாக்கிறது, இந்த பாதுகாப்பு உணர்வு அவங்கள்ட்ட நிறையா இருக்கும். தாய்மை உணர்வு அதிகமாக இருக்கும், சமையல் ஈடுபாடு இருக்கும், அடுத்தவங்களுக்கு சமைச்சு படைத்து கொடுக்கறதல், உருவாக்கி கொடுத்தல். அதுதான் சமையல்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, உருவாக்கி கொடுக்கறது. ஏன்னா உணவுப் பொருளாக இருக்கிறத சாப்பிடக்கூடிய உணவாக மாற்றி கொடுப்பது சமையல். ஆயக்கலைகள் 64 அதை ஒரு கலையாக வச்சுருக்காங்கன்னா அப்போ அது சாதாரண விஷயமா? ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு அந்த சமையல் நல்லாவே வரும், படைக்கும் தொழில் புரிந்தவர்கள். அதனால தான் ஆயில்ய நட்சத்திர பெண்கள் நம்ம ஒதுக்கவே கூடாதுங்க. எச்சரிக்கை உணர்வு அவங்கள்ட்ட நிறையா இருக்கும், முன்னெச்சரிக்கை உணர்வு. கணவரை நல்லா வழி நடத்துவாங்க, ஏதாவது ஒன்றுன்னா கொஞ்சம் பார்த்து செயல்படுங்க அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்லுவாங்க. இது எல்லாமே உண்டு. ஆயில்ய நட்சத்திரத்தில் அந்த முதல் 2 பாதம் இருக்கு இல்லைங்களா, ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த யோகத்தை கொடுக்கும். 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்க அடுத்தவங்களுக்கு நிறையா உதவி செய்வாங்க. 4
ஒன்றாவது பாதத்தில் பிறந்தால் கொஞ்சம் ஏமாளியாக இருப்பாங்க, எதிர்நீச்சல் போட்டு முன்னுக்கு வருவாங்க. இப்படி ஆயில்யம் நட்சத்திரத்தை பற்றி அதிகமாக பேசலாம். அது ஒரு சிறப்பான நட்சத்திரம், ஒரு அற்புதமான நட்சத்திரம். ஏன்னா ஆசிலேசா அப்படின்னு சமஸ்கிருதத்தில் சொல்லப்படுறது அது ஒரு அற்புதமான நட்சத்திரம். அதனால் ஆயில்யம் உங்களுக்கு நிறைய சொத்து இருக்கா, அல்லது உங்கள் பிள்ளைய பாதுகாப்பாக வச்சுக்கணுமா, அவரை நல்லா முன்னேற்றி கொண்டு வரணுமா, உங்கள் குடும்ப கௌரவத்தை காப்பாற்றணுமா, அப்போ ஆயில்யம் நட்சத்திர பெண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணி வைங்க. உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும், உங்கள் மகனும் நல்லா இருப்பார். நீங்கள் ஏதாவது தொழில், ஏதாவது நிறுவனம்லாம் வச்சு நடத்துகிறீங்கன்னா அந்த தொழிலும் அபிவிருத்தி அடையுங்க. அதனால் ஆயில்யம்னா மாமியாருக்காகாதுன்னு ஒதுக்கி தள்ளாமல், ஆயில்யம்னா ஆக்கப்பூர்வமான நட்சத்திரம், அறிவான நட்சத்திரம், அதே மாதிரி இறைபக்தி அதிகம் உள்ள நட்சத்திரங்கிறத புரிந்து வைத்து கொண்டு ஆயில்ய நட்சத்திர பெண்ணாக இருந்தால் அவங்கள வீட்டுக்கு கொண்டு வாங்க. உங்கள் வீடும் நல்லாயிருக்கும், உங்களுடைய வசதி வாய்ப்புகளும் பெருகுங்க. நெஞ்சிற்கினியவர்களே, சோமவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சுகங்களையும் அள்ளித்தரும் அற்புதமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.